ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரஸ்வதி அரசல். வாங்க இன்றைக்கி கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் நான் ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் அதை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். பருப்பை சேர்த்துட்டு தண்ணி, கொஞ்சம் பெருங்காயம், அதுக்கப்புறம் மஞ்சள் கொஞ்சம், 2 பல் பூண்டு சேர்த்து இது எல்லாத்தையும் 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், இதை நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு பொரிச்சு எடுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஜீரகம் சேர்த்துப்போம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கொஞ்சம் பெருங்காயம் இதுக்கு நல்லா வாசனையாக மணமாக இருக்கிறதுக்காக சேர்த்துக்கலாம். கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நான் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நான் இன்றைக்கி தொய்க்கீரையில் இந்த கீரை கூட்டு செய்ய போகிறேன். அதை நல்லா கழுவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கீரை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கீரை நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 2 கட்டு கீரை எடுத்துருக்கிறேன். எனக்கு ஆஞ்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. ஸோ இது நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். இதில் கொஞ்சம் பருப்பு வேக வச்ச தண்ணி, அதுக்கப்புறம் நார்மலாக ட்ரிங்கிங் வாட்டர், அதாவது நம்ம குடிக்கிற தண்ணியை வச்சு அதையும் சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன். இதோட ஒரு டம்ளர் அளவுக்கு, ஒரு 250 ml டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி வேக வச்சு எடுத்துக்குவோம். கீரை ஒரு 7 நிமிஷத்தில் வெந்துடும். நல்லா வெந்து வரட்டும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு இதெல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இதோட நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிய விட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுது இருக்குது இல்லையா, தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், இதை நம்ம இதோட சேர்க்க போகிறோம். இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, நான் இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் உப்பு கம்மியாக இருக்குது. ஸோ இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். இது ஜஸ்ட் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், இதை கொஞ்சம் ஒரு லைட் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இதை நம்ம கொட்டிட்டு இதை நம்ம கலந்து விட்டு எடுத்தோம் அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் கொதிய விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அருமையான கீரை கூட்டு ரெடி ஆகிடும். இது எந்த கீரையில் வேணாலும் செய்யலாம். நான் இன்றைக்கி தொய்க்கீரை கிடச்சிது, அதனால் செஞ்சுருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கவே நல்லா ஒரு அரோமேட்டிக்காக கலராக இருக்குது, க்ரீனிஷாகவும் இருக்குது. நம்மளுக்கு கூட்டு எந்த மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்குது. சத்தான சுவையான கீரை கூட்டை செஞ்சு பாருங்கள். இதை உண்டு உங்கள் ஆயிலை கூட்டுங்க.